போராட்டமயமாகும் தமிழ்நாடு, கடும் கொந்தளிப்பில் மக்கள். மூடி மறைக்கின்றதா திமுக ஊடகங்கள்? வேண்டுமென்றே இவற்றையெல்லாம் மறைக்க ஜனநாயகன் படம் பற்றிய விவாதங்கள் தேவையா என்று பொதுமக்கள் கேள்வி எழுப்புகின்றனர். தமிழ்நாட்டில் மாத கணக்கில் செவிலியர் போராட்டம் நடந்து கொண்டிருக்கின்றன. அதேபோல் தூய்மை பணியாளர்கள் போராட்டமும் மாத கணக்கில் நடந்து கொண்டிருக்கிறது. அது மட்டுமின்றி மாவட்ட ஊராட்சி செயலாளர்கள் போராட்டம், இடைநிலை ஆசிரியர்கள் போராட்டம் என்று தொடர்ந்து நடைபெற்றிருக்கிற இந்த சூழ்நிலையில் அதை பற்றியெல்லாம் முதல்வர் ஸ்டாலின் கவலைப்பட்டதாக தெரியவில்லை. அனைவருக்கும் லேப்டாப் கொடுக்காமல் இறுதி ஆண்டு மாணவர்களுக்கு மட்டும் கொடுத்து திமுக தனது தேர்தல் வாக்குக்காக நாடகம் நடத்துவதாக எதிர்க்கட்சிகள் குற்றம் சாட்டுகின்றன. அது மட்டுமின்றி இடைநிலை ஆசிரியர்கள் பணி நிரந்தரம் செய்வதாக திமுக அளித்த வாக்குறுதி எண் 181 பகுதி நேர ஆசிரியர்கள் தங்களது நெற்றியில் திலகமாக இட்டு நூதன முறையில் நுங்கம்பாக்கத்தில் போராட்டம் நடத்தி கொண்டு வருவதையும் மக்கள் கவனித்துக் கொண்டு தான் இருக்கிறார்கள். நிரந்தரம் செய், நிரந்தரம் செய், நிரந்தரம் செய், நிரந்தரம் செய், எங்கள் பணியை நிரந்தரம் செய். பகுதி நேர ஆசிரியர்களே, பகுதி நேர ஆசிரியர்களே, வாழ்வாதாரத்தை காத்திடுக, பகுதி நேரத்தை எடுத்துவிட்டு, பகுதி நேரத்தை எடுத்துவிட்டு நிரந்தர பணிகளை பாரத்தில் வாரத்தில் 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 3.5 நாள் 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 மற்ற நாள் என்ன செய்ய, மற்ற நாள் என்ன செய்ய, மற்ற நாள் என்ன செய்ய, மற்ற நாள் என்ன செய்ய, சொல்லுங்களே 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 சொல்லுங்களே. இதையெல்லாம் தவிர்த்து தினம் தினம் முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் புதிய திட்டங்கள் அறிவிப்பு செய்து கொண்டிருக்கிறார்கள். அவை ஏற்கனவே அதிமுக காலத்தில் தொடங்கப்பட்ட திட்டங்களாகவும் இருக்கின்றன. அதற்காக ஸ்டிக்கர் ஒட்டி தனது பெயரை பயன்படுத்துவதாக எதிர்க்கட்சி தலைவர் EPS அவர்கள் குற்றம் சாட்டுகிறார்கள். அண்ணா வழியில் வந்த திமுக என்று கூறிக்கொள்ளும் திமுக சமீப காலமாக அண்ணா அவர்களின் பெயரை கூட எந்த திட்டத்திற்கும் வைக்கவில்லை. தனது தந்தையான கலைஞர் பெயரில்தான் அதிக திட்டங்களை அல்லது ஸ்டிக்கர்களை ஒட்டுகிறது என்று எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் கூறும் குற்றச்சாட்டுக்கு உண்மை இல்லாமல் இல்லை.